ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 260. இதில் ஞான ஈஸ்வரர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கோதாவரி நதி தீரம், அங்கே ஆபேகாம் என்று ஒரு அழகிய சிறிய ஊர். கோவிந்த பண்டிதர் எனும் பெரியார் நிருப்புமா என்ற தம் இல்லாளோடு வாழ்ந்து வந்தார். இவர் கர்ணீகர் வகுப்பைச் சேர்ந்த அந்தனர். ஆகவே கணக்கு எழுதும் வேளையில் அரசர் இவரை அமர்த்தினார். இவருக்கு நெடு நாட்களுக்கு பின்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு விடோபா என்று பெயரிட்டார்கள். அரசரிடம் செல்வாக்கு இருந்தது என்றாலும் வேலைக்கு சம்பளம் மிக குறைவு. ஆனாலும் விருந்தினரை உபசரிப்பதிலும் இறைவனை வழிபடுவதிலும் அவர்கள் செல்வர்களையும் விஞ்சி நின்றார்கள். நாள் ஒரு மேனியாக வளர்ந்தான் விடோபா. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான விடோபாவுக்கு மனப்பருவம் வந்துவிட்டது. கேள்விகளிலே சிறந்து இருந்த அவன் தேசாடனம் செய்த பிறகு திருமணம் என சொல்லவே பெற்றோர் இணங்க வேண்டியது ஆயிற்று. ஒரு வருடத்தில் தல யாத்திரை முடித்து வருவதாக புறப்பட்ட அவர் அலங்காவதி என்ற நகரை அடைந்தார். அங்கு இருந்த தோ பந்து என்பவர் இவரை தம் விருந்தினராக ஏற்றார். இரவில் கடவுள் சீதோ பந்துவின் கனவில் வந்து விடோபாவுக்கு உன் பெண்ணை கொடு என்றார். இதை அவர் விடோபாவிடம் சொல்ல அவர் நகைத்து பெற்றோர் மணமுடிக்க விரும்பியதை மறுத்து தல யாத்திரை வந்து உள்ளேன், பகவான் சொல்வதானால் என்னிடமே சொல்வார் என்றார். சீதோ பந்து, ஓ ஐயா, இன்று இரவும் இங்கே இரும், கடவுள் கட்டாயம் உம்மிடம் சொல்வார் என்றார் அவர். சீதோ பந்துவின் மகள் ருக்மாபாய் இவைகளையெல்லாம் கேட்டால் இந்த செய்திகள் அந்த பெண்ணின் மனதிலும் கிளர்ச்சியை உண்டு பண்ணின. அந்த பெண் தூங்காமல் விழித்து இருந்தால். இரவும் வந்தது. இறைவனே விடோபாவின் கனவில் வந்து சீதோ பந்துவின் மகளை மனம் செய்து கொள்வாயாக என்றான். விடோபாவுக்கு கோபம் வந்துவிட்டது. பொழுது விடிந்ததும் எழுந்து வெளியே நடந்தார். ருக்மாபாய் என்ற அந்த பெண் அதிகாலையில் நிசப்தமாய் இவர் எழுந்து செல்வது கண்டு தானும் கூடவே வந்து, நான் உம்மையே கணவராக வரித்து விட்டேன், ஆகவே மீண்டும் வீட்டிற்கு வாரும் என்றாள் அவள். இப்பொழுது விடோபாவுக்கு சினம் பொங்கி எழுந்தது. வெள்ளி முளைக்கவில்லை. இந்த இருளிலே எழுந்து வந்து இப்படி பேசுவது நியாயமா? இது குல மகளுக்கு ஏற்றதல்ல. ஆகவே உன்னை நான் மனம் செய்து கொள்ளப் போவது கிடையாது. போ போ, நான் நாடோடி, எனக்கு குடும்ப கட்டுக்கள் உதவாது. சிறுபன் என்ன துணிச்சலிலே எழுந்து வந்தாய். பிறர் பார்த்தால் இழிவு என்று கூட எண்ணாமல் எவனோ வழிப்போக்கனை தடுக்க வந்தாலாம். அழகுதான், சீச்சி போ உள்ளே என கூச்சலிட்டார். இவரது கூச்சலையும் இருவருக்கும் நடக்கும் வாக்குவாதத்தையும் கேட்ட சீதோ பந்துவும் அவர் மனைவியும் வந்து தடுக்க இவர் அவர்களையெல்லாம் வசை மாறி பொழிய ஒரே அமளி துமளி பட்டது. அப்பொழுது பகவான் அசரீராக வந்து, ஏ விடோபா, இந்த ருக்மாபாய் மகா உத்தமி, அவளை மணந்து கொள்வாயாக என்றான். அதற்கு மேல் விவாதம் செய்ய விடோபா விரும்பவில்லை. அன்றே ருக்மாபாய்க்கும் விடோபாவுக்கும் திருமணம் நடந்து ஏறியது. திருமணம் நடந்த 3ஆம் நாள் விடோபா மாமனார் இடம், ஓ ஐயா, உமது விருப்பப்படி மனம் முடித்து விட்டீர், இனி என் விருப்பம் போல் தல யாத்திரை செல்கிறேன் என புறப்பட்டு விட்டார். மருமகனை தனியை விட விரும்பாத சீதோ பந்து தானும் புறப்பட்டார். சில தலங்களுக்கு சென்று பிறகு தாய் தந்தையரை பார்க்க விரும்பி மணமகளும் மாமனும் மாமியுமாக வீடு திரும்பினார் விடோபா. திடீரென வந்த மகனை மருமகள் உடன் கண்ட கோவிந்த பண்டிதர் ஆனந்தமே கொண்டார். ஏற்கனவே விரக்தியாக இருந்தவன் கசாயம் அணியாமல்
கண்ணியோடு வந்து கண்டு மனம் குளிர்ந்தார். விடோபா தாமரை இலையிலே தண்ணீர் போல குடும்பம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் கோவிந்த பண்டிதரும் நிருபா மாயும் ஒருவர் பின் ஒருவராக இறைவன் அடி புகுந்து விட்டார்கள். தாய் தந்தையர் அஸ்திகளை புனித கங்கையில் சேர்க்க நினைத்து ருக்மாபாயை பிறந்த வீடு செல்ல கட்டளையிட்டார் விடோபா. இல்லறம் என்ற பெயரிலேயே தன்னை மனைவி என்ற முறையில் அவர் ஏறிட்டு பார்த்தது கிடையாது. இப்பொழுது காசிக்கும் சென்றால் இனி மீளுவது சிரமம் என்று எண்ணியவளாய் அவள் பிறந்தகம் புறப்பட்டாள். பெண்ணின் இந்த அருமையான வாழ்வு தந்தைக்கு தெரியாதா? இப்பொழுது சீதோ பந்து மகளை தேற்றி, ஓ அம்மா, நீ கௌரி தேவி வழிபடுவாயாக என அவள் கௌரியை பூஜித்து வழிபட்டதோடு மங்கள கௌரி விரதமும் நோற்று வந்தாள். காசியிலே ஸ்ரீபாத சுவாமிகள் என்பவரை குருவாக அடைந்து ஞான உபதேசம் பெற்று அங்கே தங்கிவிட்டார் விடோபா. இந்த செய்தி அலங்காவதிக்கும் வந்தது. சீதோ பந்துவுக்கு இறைவன் மீதே கோபம் வந்தது. கோபம் ஏக்கமாக, இறைவனே, நீயே கட்டளையிட்டும் அவளை மதிக்கவில்லையே என உருகினார். ருக்மாபாயோ கௌரியின் வழிபாட்டிலே மூழ்கியிருந்தாள். ஒரு சமயம் ருக்மாபாய் நோற்று வந்த கௌரி விரதத்தின் பலன்தான் போலும். காசி ஸ்ரீபாத சுவாமிகள் யாத்திரையாக அலங்காவதி வந்து சேர்ந்தார். எல்லோருடனும் ருக்மாபாயும் வணங்கினாள். அவளது ஏங்கிய முகம் கண்ட அவர், உனக்கு 4 மக்கள் உண்டாகட்டும் என தசரதனை மகரிஷிகள் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்தார். சீதோபந்து இவளது வரலாறு முழுவதையும் சொல்ல அதற்கு அவர், சூரியர் சந்திரர் உதிப்பது பொய்த்தாலும் என் வாக்கு பொய்த்தது கிடையாது என்றார். அதன் பின்னரே அவருக்கு தன் மாணவன் விடோபாவே இவள் கணவன் என்பது தெரிந்தது. பொய் சொல்லி ஞான உபதேசம் பெற்ற விடோபா மீது கடும் கோபம் கொண்டார் அவர். இப்பொழுது காசிக்கு சென்று உடனே விடோபாவை அழைத்தார் குரு. அழைத்து கொண்டு அலங்காவதிக்கு வந்து சேர்ந்தார். குடும்பத்தில் ஈடுபட தயங்கிய அவருக்கு, இதுவரை நான் செய்த தவத்தை எல்லாம் அளித்தேன், இவளை ஏற்று இல்லறம் செய்வாயாக என்றார். அரை மனதுடன் வீட்டிற்கு புகுந்தார் விடோபா. ருக்மாபாயை அழைத்து, அம்மா, நீ செய்த கௌரி பூஜை பலித்துவிட்டது. மும்மூர்த்திகளும் ஆதிசக்தியும் தங்கள் அம்சமான மக்களை உனக்கு அளிக்கட்டும் என வாழ்த்தினார் ஸ்ரீபாத சுவாமிகள். கஷாயம் பூண்டு மீண்டும் இந்த வாழ்விலே புகுந்த விடோபாவை ஊரார் இகழ்ந்தார்கள். ஊரார் பழிக்க அஞ்சி விடோபா காட்டிலே குடிசை கட்டி அதிலே வசிக்கலானார். உரிய காலத்தில் 4 குழந்தைகள் பிறந்தனர். சிவபெருமானது அம்சமாக நிவித்திநாத்தும், மகா விஷ்ணுவின் அம்சமாக ஞானேஸ்வரரும், பிரம்மாவின் அம்சமாக சோபான் தேவரும், பராசக்தியின் அம்சமாக முக்தாபாயும் தோன்றினார்கள். குழந்தைகள் நாட்டின் செல்வம், வீட்டின் தெய்வம். கோடி துக்கம் குழந்தை முகத்திலே தெளியும். 4 குழந்தைகளும் விளையாடுவது கண்டு மெய் மறந்து பொங்கி பூரித்தார் பெற்றோர். ஆனால் இவர்களை பாதுகாக்க பொருள் வேண்டாமா? காட்டிலே கண்களை மூடிக்கொண்டு இருந்தால் கடமையை எவர் செய்வார் என கேள்வி அண்டகாரமாக இவர்கள் முன் நின்றது. அங்கே சீதோபந்துவும் பிச்சை எடுத்தே பிழைத்தார். ருக்மாபாய் மீண்டும் நாட்டுக்கு செல்ல விரும்ப விடோபா மறுத்துவிட்டார். அவள் துணிந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு அலங்காவதி சென்றாள். நாமே துறக்கவில்லை, அவளாகவே போய்விட்டாள். இதுவும் நன்மைக்கே என நினைத்தார் விடோபா. வீட்டிற்குள் நுழைந்த பிறகே தந்தையின் நிலை அவளுக்கு தெரிந்தது. நானே பிச்சை எடுக்கிறேன், இவர்களை எப்படி காப்பாற்றுவேன் என கண் கலங்கினார் சீதோபந்து. பிறகு, நான் கிழவன், என்னால் என்ன செய்ய முடியும்? நீ போய் உன் கணவனையும் அழைத்து வா, ஏதாவது தொழில் செய்வோம் என்றார் அவர். ருக்மாபாய் சென்றபொழுது குடிசையில் ஒருவரும் கிடையாது. அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. தேடி தேடி கடைசியிலே கண்டுபிடித்தால். குழந்தைகளின் பொருட்டு வீடு வரும்படி வேண்ட அவர் மறுத்து பழைய குடிசையிலே தங்குவதாக வாக்களித்து 43 அழகிய பாக்களினால் கடவுளை துதித்தார். ருக்மாபாய் வேறு வழியின்றி வீடு திரும்பினாள்.
சீதோ பந்து பிச்சை எடுத்தே பிழைத்தார். அவரோடு கூடவே ஞானேஸ்வரரும் பிச்சைக்கு புறப்பட்டார். மூட்டை நிறைந்தது. அதில் ஒரு பகுதியை சிறியதொரு மூட்டையாக்கி பேரனிடம் கொடுத்தார். சீதோபந்து கால் தடுக்கி கீழே கொட்டிவிட்டார். ஞானேஸ்வரர் பாட்டனார் கோபம் மிகுந்த பேரனை அடிக்க பேரன் பாட்டனாரை பிடித்து தள்ளிவிட்டான். அரிசியோ நால்புறமும் சிதறி ஓடியது. பாட்டன் மூட்டையை கீழே போட்டுவிட்டு பேரனை துரத்தி ஓட ஒரே அமளி துமளி. இப்பொழுது பாட்டனார் ஓடி பேரனை பிடித்து கைகளை இடக்கையினால் பிடித்து கொண்டு பளீர் பளீர் என மொத்த பேரன் உரத்த குரலில் ஓலமிடத் தொடங்கினான். கூட்டம் கூடிவிட்டது. சாட்சாத் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஞானேஸ்வரன் மத்தால் மொத்துண்டது போதாதென மீண்டும் அடிபடுகிறானே என தேவர்கள் வருந்தினார்கள். பிறகு பாட்டனும் பேரனும் சிதறிய பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். இப்படி பிச்சை எடுப்பதிலே காலம் சென்று கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு வீட்டில் சமா ஆராதனை நடந்து கொண்டு இருக்கையில் சீதோபந்து பேரர்களுடன் அங்கே சென்றார். அங்கு உட்கார்ந்திருந்த வைதிகர்கள், சந்நியாசி, சம்சாரி ஆனவன், குழந்தைகள், இவர்கள் பிரஷ்டர்கள். இவர்களோடு சம்பந்தி போஜனம் செய்வார்களா? எழுந்திருந்து போடா வெளியே என முதுகில் அரைந்து கையை பிடித்து இழுத்தார்கள். அப்போது மற்றோர் அந்தனர், சீதபந்துவும் நம்முடன் உட்கார தகுதி அற்றவர், பிரஷ்டனது மக்களுடன் தானே இவர் வாழ்கிறார் என்றார். யாரடா பிரஷ்டன்? பிரம்ம ஞானி மீண்டும் வந்தால் பிரஷ்டனா? அவன் என்ன தவறு செய்துவிட்டான்? குருவின் ஆணை, மீண்டும் வந்தான் என கூச்சலிட்டு தம் கையிலிருந்த பஞ்ச பாத்திரத்தை வீசினார் சீதோபந்து. அந்த பாத்திரம் ஒருவர் நெற்றியிலே பட்டு இரத்தம் கசிந்தது. எது சமயம் என்று இருந்த வைத்திய கும்பல் சீதோபந்துவை நன்றாக அடித்து விட்டது. மயக்கமாக கீழே விழுந்தார் கிழவர். ஞானேஸ்வரர் அருகில் இருந்த மூங்கிலை எடுத்து கிழவரை அடிக்கும் சூரர்களே வாருங்கள் என சுழற்றத் தொடங்கினார். அந்தணர்கள் அடிபட்டு பயந்து பதுங்கினார்கள். அப்பொழுது தமையனாகிய நிவத்தினாத், ஞானேஸ்வரா பொறு பொறு என கை அமர்த்தினார். அடிபட்ட அந்தணர்கள் அரசனிடம் சென்று முறையிட்டார்கள். அரசன் தன் ஆட்களை அனுப்பி அழைக்க சீதோபந்து அடிபட்டு படுத்த படுக்கையாக கிடப்பதைக் கண்டு ஞானேஸ்வரரை மட்டும் அழைத்து சென்றார்கள். முறைப்படி அரசன் ஞானேஸ்வரரை விசாரிக்க முதியவரான என் பாட்டனாரை அடித்தார்கள், நான் அடித்தேன் என்றார். அரசன் பாட்டனாரை அடித்த காரணம் கேட்க ஓர் அந்தணர் எழுந்து, பிரஷ்டனானவன் குழந்தைகள், இச்சிறுவர்கள் இவரை பந்தியிலே வைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது என்றோம். அவன் கோபித்தான். வார்த்தை வளர்ந்துவிட்டது என்றார். அதற்கு ஞானேஸ்வரர், எமது தந்தை பிரம்மஞானி மணந்தும் துறவியானார். குருவின் ஆணையால் மீண்டும் இல்லற தர்மத்தை ஏற்றார். இதில் பிரஷ்டன் என்று கூற இடமெங்கே? பிரம்ம ஞானன்னு பிரம்மண்ணா என்று வேதம் சொல்லுகிறது என்றார் அவர். அதற்கு அந்த அந்தணர், துறவி கோலத்தில் இருந்தபொழுது ஆச்சாரம் கெட்டு பலர் வீட்டிலும் உணவு கொண்டு இருக்கலாம், அது தள்ள வேண்டியதுதானே என்றார். பலர் வீட்டிலும் பிச்சை ஏற்கும் பரமாம்ச சந்நியாசியை நாம் உவந்து ஏற்று அவருடன் பந்தியில் உண்ணுவதை பெரும் பாக்கியமாக கொள்ளவில்லையா? மனிதன் பிறப்பினால் உயர்ந்து விடுகின்றானா? தான் செய்யும் செயல்களினால் உயர்வு அடைகின்றானா? என் தந்தை இயற்கையிலேயே ஞானி. காசிவாசியாக ஸ்ரீபாத சுவாமிகளிடம் ஞான தீட்சை பெற்று பல்வேறு வகையான சாதனைகளும் கை கூடியவர். குருவின் ஆணைக்காகவே மீண்டும் இல்லறம் புகுந்தார். அவரை பிரஷ்டன் என்று சொல்பவர்கள் வேறு எந்த குற்றத்தையாவது செய்தவரா என்பதை விளக்கட்டும் என்றார் ஞானேஸ்வரர். சின்னஞ்சிறு குழந்தை ஞானேஸ்வரன் எவ்வளவு நன்றாக எடுத்து உரைத்தான். பிறப்பு நலம் தருமோ பேதையிரே, உண்மையில் விடோபா பகிஷ்கரிக்கத்தக்கவரா? இது வீண் பொறாமையினாலும் பிறரை பழிப்பதை செயலாக கொண்டு இருப்பதாலும் எழுந்த சண்டை. குழந்தை உங்கள் பந்தியிலே உட்கார்ந்து நியாயம் அன்றுதான். அவர் வயதென்ன, தன்மை என்ன? அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்து புசிப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. வெறும் மந்திரங்களை கருத்து உணராமல்
கட்டுவதாலேயே நீங்கள் உயர்வாகி விடமாட்டீர்கள். எந்த உண்மையை அடைய இவை வழிகாட்டுகின்றனவோ அவற்றை நீங்கள் அறியவில்லை. வீணாக குழந்தைகளையும் கிழவரையும் அடித்து பாவத்தை தேடிக்கொண்டு விட்டீர்கள் என கூற 8 வயது நிரம்பிய அந்த பிச்சைக்கார ஞானேஸ்வரனை அப்பா வா என 2 கைகளாலும் வாரி தழுவிக்கொண்டார் அரசன். பிறகு அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து பல்லக்கில் ஏற்றி காட்டிற்கு சென்று விடோபாவை அழைத்து வாருங்கள் என்றான். கிழவரும் பேரன்மார்களும் காட்டிலே விடோபா வசிக்கும் இடம் சென்று அழைக்க அவர் நாடு திரும்ப விரும்ப கிடையாது. நான் 4 நாட்களில் அழைத்து வருகிறேன் என மற்றவர்களை வழியனுப்பி நிவர்த்திநாத்துடன் ஞானேஸ்வரர் தங்கினார். மற்றவர்கள் சென்ற பின்பு ஞானேஸ்வரர் தந்தையின் மடி மீது அமர்ந்தார். விகல்ப சமாதியில் ஆழ்ந்திருந்த விடோபா உணர்வற்று மெய் மறந்து இருந்தார். ஆனால் அவர் தெளிந்து எழுந்தவுடன் தாம் என்னென்ன கேட்க வேண்டும் என்பதை நினைத்த வண்ணம் இருந்தார். ஞானேஸ்வரர் நிஷ்டை கலைந்தது. ஞானேஸ்வரர் தந்தையை நாட்டிற்கு அழைத்தார். அவரோ சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது, நாட்டிலே வந்து செய்யக்கூடியது என்ன என்றார். சுட்ட மண் ஒட்டாது என்ற மனநிலை வந்த பின்பு நீங்கள் நாட்டில் இருப்பதும் காட்டில் இருப்பதும் ஒன்றுதானே என்றார் மகன். நாட்டிலே தொல்லைகள் சூழும், தியானம் கலையும் என்றார் விடோபா. திடமான ஞானிகள் சூழ்ந்திருந்தாலும் அஞ்ஞானிகளே சூழ்ந்து இருந்தாலும் பூரண ஞானத்தை இழந்துவிட மாட்டான். சூழ்நிலையினால் அவன் மனம் சலித்து விடாது. திடம் இல்லாதவன் தனித்து ஏகாந்தத்தில் இருந்தாலும் சலித்தேதான் போவான். ஆகவே தனிமை நாடி தவம் செய்வது என்பதற்கு ஒரு நிலைதானே. அந்த நிலையை தாண்டிய பின்பு குழப்பம் என்ன? ஜனக மகாராஜனை காட்டிலும் சிறந்த ஊமை வேண்டுமா என்றார் ஞானேஸ்வரர். இப்படி தொடங்கிய விவாதம் நெடுநேரம் நடந்தது. விடோபா மக்களுடைய கேள்விகளுக்கும் உவமைகளுக்கும் விடை அளிக்க மாட்டாமல் திணறி போனார். வேதாந்த தத்துவங்களும் யோக சாதனைகளின் வழிகளும் அவற்றால் அடையும் பயனும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு எப்படி விளங்கியவற்றை மீண்டும் பிறருக்கு எடுத்து உரைக்கவும் வாதம் செய்யும் எப்படி திறமை பெற்றார்கள் என திகைத்து போனார். கண்கள் பனிசோர மக்களை மார்புற தழுவிக்கொண்டார் விடோபா. அப்பொழுது அவருக்கு தனது குழந்தைகள் சிவபெருமானும் சக்கரதாரியுமே என்பது தோன்றலாயிற்று. மீண்டும் 2ஆம் முறையாக மைந்தர் பின்தொடர வீட்டில் புகுந்தார் விடோபா. யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என ஆன்றோர் வாக்கிற்கு இணங்க அதுகாரும் தமது தவத்தினாலும் ஞானத்தினாலும் யோகத்தினாலும் பெற்ற இனிய அனுபவங்களையெல்லாம் பிறருக்கு எடுத்து உரைத்து போதிக்க முயன்றார். அவர் யோகியும் பிரம்மஞானியும் ஓரளவு தன்னலம் உள்ளவர்களே. தமது முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோளாகி நிற்பார்கள். ஆனால் பிறருக்கு தெய்வ நெறியை வழங்கும் பக்தன் தன்னோடு எல்லோரையும் தன்னுடைய குறிக்கோளாகிய இறைவனது திருவடி தாமரைகளுக்கு அழைத்து செல்லுகின்றான் என்ற எண்ணம் தோன்றவே தெய்வ திருநெறியை பரப்ப முற்பட்டார். இப்பொழுது அரசன் இடமிருந்து அழைப்பும் வந்துவிட்டது. ராஜ சபையை நாடி சென்றார் விடோபா. நெடுநேரம் அரசனுக்கு நன்மொழிகள் பல கூறி ஆசீர்வதித்தார். பிறகு அரசன் மந்திரியிடம் ஒரு ஓலை அளித்து, பைடனபுரியிலே நமது குரு இருக்கின்றார், அவரிடம் சென்று இவர் எல்லாவிதமான நலன்களும் நிறைந்தவர், பகிஷ்கரிப்பது தவறு என்று அத்தாட்சி பெற்று வா என அனுப்பினார். விஷயம் இன்னதென்று விளங்காத விடோபா மந்திரி உடனும் மக்கள் உடனும் பைடனபுரி சென்று அரசனது முடங்களை கொடுத்தார். மந்திரியின் மூலம் வந்த ஓலையையும் விடோபாவையும் அவர் மைந்தர்களையும் பார்த்தவுடன் ஏற்கனவே அலங்காவதியிலிருந்து 20 அந்தணர்கள் விடோபாவை பற்றி எழுதிய முடங்கல்களும் நினைவில் எழ, சீ இவர்கள் பிரஷ்டர்கள், இவர்களை ஏற்பது நியாயம் கிடையாது என நினைத்து அவர்களோடு வாது செய்ய ஞானேஸ்வரர் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆணித்தரமாக விடையளித்தார். வாதம் வளர்ந்தது. இதனால் மனம் கசந்த விடோபா, ஓ ஞானேஸ்வரா, எழுந்திருப்போவோம் என்றார். அதற்கு ஞானேஸ்வரர், இவர்கள்
குலைப்புக்கு நீர் அஞ்ச வேண்டாம். இவர்கள் அரசனது ஓலைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா, அதை சொல்லட்டும் என்றார். அந்த குருவுக்கோ கோபம் பொங்கி எழுந்தது. உங்களுடன் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது, பேசாமல் வந்த வழியே போகலாம் என்றார். அதற்கு நிவர்த்திநாத், ஏ பூசுரரே, வேதத்தை எழுதிய வியாச பகவான், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவர்கள் எல்லாம் பிறப்பினால் உயர்ந்தவர்களா, செயலினால் உயர்ந்தவர்களா என்றார். அப்பொழுது அங்கே தண்ணீர் சுமந்தவாறு ஒரு எருமைக்கடா வந்து கொண்டு இருந்தது. அதை கண்ட ஞானேஸ்வரர், இந்த எருமைக்கு இணைதான் நீங்கள் வேதம் ஓதியிருந்தால் அல்லவா அதன் கருத்தும் உள்ளுரையும் தெரியும். உங்களோடு வாதம் செய்வதை விட இந்த எருமையோடு பேசலாம் என்றார். அதற்கு அவர்களும், ஆம் ஆம், உன்னோடு வாதாடத்தக்க அறிவு அதற்குத்தான் உண்டு என்றார்கள். ஓ, இந்த எருமைக்கு இருக்கும் அறிவில் 1000ல் 1 பங்கு உமக்கு இருந்தால் நீங்களும் கொண்டாடத்தக்கவர்தானே என்றார் ஞானேஸ்வரர். குரு கொதித்து எழுந்தார். கூட இருந்த அந்தணர்கள், அடா துஷ்டா, இதற்கு என்ன அறிவு உண்டு, அதில் 1000ல் 1 பங்கு எங்களுக்கு இல்லை என்கின்றாயே, அதன் அறிவை காட்டு, இல்லாவிட்டால் உன்னை இங்கே வெட்டி போடுவோம் என கூறினார்கள். இப்பொழுது அந்த எருமையை அவர் முன் நிறுத்தினார்கள். கூட்டத்தை கண்ட எருமை மருண்டு விட்டது. உடனே ஞானேஸ்வரர் அதன் தலையின் மேல் தம் கை வைத்து, ஏ எருமையே, மனிதன் பிறப்பினால் அந்தரனா, தவத்தினால் அந்தரனா, பிரம்மத்தை அறியும் பிரம்ம ஞானத்தினால் பிராமணனா, கர்ம காரியங்களினால் பிராமணனா, இதை தெளியச் சொல்ல வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது கூட்டம் கூடத் தொடங்கிவிட்டது. அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. பகுத்தறிவற்ற விலங்கினமாகிய எருமை வாய் திறந்து மனித பாஷையில் வடமொழியிலே இனிய குரலில் ரிக்கு, யசுர், சாம, அதர்வனம் என்னும் 4 மறைகளின் சாரத்தையும் அந்த எருமை அற்புதமாக கூறியது. கடைசியாக அடியில் கண்ட 4 ஸ்லோகங்களுக்கு விளக்கம் கூறியது. 1, பிறவியினால் சூத்திரனாக பிறக்கிறான், கர்ம அனுஷ்டங்களால் பிராமணனாக ஆகிவிடுகிறான். உயர்ந்தவர்களான அந்தணர்களுக்கு வேதமும் அதன் பொருளான பிரம்மத்தை உணர்தலுமே முக்கியமாகும். 2, நாரதர் தாசியின் வயிற்றில் தோன்றியவர்தான், ஆனாலும் தவம் இயற்றிய பிரம்மாவின் குமாரராக ஆனார். இவருக்கு இது ஜாதி என்று கற்பனை செய்ய முடியாது. 3, ஊர்வசியின் வயிற்றில் பிறந்த வசிஷ்ட மகா முனிவர் தவத்தால் பிரம்ம புத்திரராக ஆனார். இவருக்கும் ஜாதி இது என சொல்ல முடியாது. கீழ் ஜாதியில் பிறந்த ஸ்ரீ சவுனக பகவான் தவ மகிமையால் பிரம்ம குமாரர் ஆனார். இவருக்கும் ஜாதி சுட்டிக்காட்ட முடியாது. இப்பொழுது கூடியிருந்த விப்ரோத்தமர்கள் திகைத்து போனார்கள். ஞானேஸ்வரர் பார்வைக்கு சிறியவரே அன்றி ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் மிக்கவர் என அவரை வணங்க முற்பட, அடக்கமிகுந்த ஞானேஸ்வரர், உங்கள் பணிவை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள், நான் எல்லா வகையாலும் சிறுவன் என தடுத்தார். வேறு சிலர் இவன் சூனியங்கள் அற்ற மந்திரவாதி என பயந்தார்கள். வேறு சிலர் தூற்றினார்கள். இவரை ஆதரித்து ஒப்புக்கொண்டு வணங்க வந்தவர்கள் வீட்டிற்கு பிதிர் காரியங்களுக்கும் வர முடியாதென மறுத்தனர். மற்றவர்கள் ஞானேஸ்வரர் பிதிர் தேவதைகளே வந்து உண்ணும்படி செய்தார். அந்தணர்கள் இவரே உண்மையான அந்தணர் என போற்றி கொண்டாடல் ஆனார்கள். இதன் பின்னர் தம்மை அணியவரையெல்லாம் அவர் பக்தராக்கிவிட்டார். அணுகாதவரையும் தமது மாசற்ற அன்பினால் வழியைச் சென்று தடுத்து ஆட்கொண்டு பக்தியோகம், ஞானயோகம், கர்மயோகம் என 3 வகையான அவர் மன பக்குவத்திற்கு தகுதிக்கும் ஏற்ப உபதேசம் செய்தார். பிறகு தமது சீடர்களை நோக்கி தாம் ஒரு நாள் தியானத்தில் அமருவதாகவும் அப்படியே மகா சமாதியில் இருந்து விடுவதாகவும் தம் மீது கூசாமல் செங்கற்கற்களை அடுக்கி சமாதி கட்ட வேண்டும் என கூறினார். அதற்கு சீடர்கள் ஒப்பவில்லை. அவர்களுக்கு அநேக விதமான நியாயங்களை கூறி இசைய வைத்தார். தாம் வந்த நோக்கமும்
மக்களது மனதில் பகைமையை ஒழித்து பக்தி பயிரை வளர்த்து நல் வாழ்வு வாழச் செய்வதே அது முடிந்துவிட்டது. இனி அவர் வகுத்த வழியிலே சென்று வையத்துள் வாழ வேண்டியது கடமை என அவர் உபதேசித்தார். சீடர்கள் மறுத்தும் தியான நிலையிலே மகா சமாதி அடைந்தார் ஞானேஸ்வரர். அந்த சமாதிதான் இன்று பக்தர்கள் சென்று வழிபடும் புனித தலமாகிய தேவாலா ஆனந்தி என போற்றப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.